தட்ஸ் ஆல் ட்ரிப் இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். சின்ன டவுன்களுக்கு விசேஷம், கோயில், குளம்னு டூர் போறவங்க ஆட்டோ கேப் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு இந்த ஆப் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட கைதி ஆகாஷ் உயிரிழந்த நிலையில் அவரது உறவினர்கள் 2வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜா வழங்க கேட்கலாம். ராஜா வணக்கம். விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட கைதி ஆகாஷ் உயிரிழந்திருக்கிறார். இது தொடர்பாக அவரது உறவினர்கள் 2வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது பற்றிய விவரங்கள் என்ன, சொல்லுங்கள். கண்டிப்பாக முகம். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் கடந்த 6ஆம் தேதி அருவாளால் சிசிடிவி காட்சியில் அருவாளால் வெட்டப்பட்ட சிசிடிவி காட்சியில் பதிவாகி பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. தற்போது இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை இரண்டு இளைஞர்கள் வாளால் விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட ஆகாஷ் என்ற இளைஞர் நேற்று முன்தினம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற போது மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழந்தார். போலீசார் அடித்துக் கொண்டதாக கூறி 2வது நாளாக போராட்டத்தில் நடத்தி வருகின்றனர். தற்போது வரை பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். அரசு அதிகாரிகளும் மாவட்ட ஆட்சியரும் பேச்சுவார்த்தை நடத்தியதில் உடன்பாடு எட்டப்படவில்லை. இதுபோது மேலும் சிவகங்கை மாவட்ட அமைச்சர் பெரியகருப்பன் தலைமையில் பேச்சுவார்த்தை நடத்தினார். போராட்டக்குழுவிடம் உடன்பாடு எட்டப்படாததால் மீண்டும் போராட்டக்குழுவும் 2வது நாளாக தொடர்ந்து நீடித்து வருகிறது. தற்போது இந்த பகுதியில் போக்குவரத்துகள் பாதிக்கப்பட்டு வருவதால் மக்கள் பெரும் அச்சத்தில் உள்ளனர். இந்த போராட்டத்தில் மானாமதுரை சட்டமன்ற உறுப்பினரும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார். பேச்சுவார்த்தை போராட்டக்குழுவினர்கள் மூலம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். போகன் விவரங்களுக்கு நன்றி ராஜா. Hey!